அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் பாருங்கள், குரூப் 3 2023 கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. கூட்டு வட்டின்னு கொஷின்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 4000 கொடுத்துறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6. ஸோ இது வந்து 2.5 வருஷத்துக்கு வந்து கூட்டு வட்டி தான் நம்மளை கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் தான், சிம்பிளாகவே போட்டலாம். பிரின்சிபல் அமௌண்ட் தெரிஞ்சிச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு, எத்தனை வருஷம்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2.5 வருஷமாக ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10% டிவைட் பை 100 இன்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இது பர்சன்டேஜ் மெத்தடில் நான் போடுறேன். ஸோ 20 வந்து இதில் கேன்சல் ஆகிடும். அப்போனா 4000 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ செகண்ட் இயருக்கு பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டும் மாறாது. ஸோ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபஸ்ட் இயருக்கு கண்டுபிடிச்சது ஆட் ஆகும் இல்லைங்களா? 4400 அப்படிங்கிறது ஆட் ஆகும். 2 zeros இங்கே கேன்சல் பண்ணிட்டோம்னா 440 அப்படிங்கிறது இங்கே கிடச்சிரும். ஸோ அடுத்தது வந்து நமக்கு தேவை 2.5 வருஷத்துக்கு. அப்போ வந்து தேர்ட் இயருக்கும் கண்டுபிடிங்க. தேர்ட் இயருக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா 10 டிவைட் பை 100 அப்படின்ட்டு. ஸோ இன்ட்டு இந்த அமௌண்ட் வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 4840 அப்படின்ட்டு கிடைக்கும். இங்கே ஒரு 0 வந்து அடிச்சிருங்க. ஸோ இந்த 0 இங்கே அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா 484 அப்படின்ட்டு கிடைக்கும். நமக்கு தேவை 2.5 வருஷத்துக்கு தான். அப்போ இது 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த தேர்ட் இயருக்கு மட்டும் நீங்கள் 2ஆல் வந்து டிவைட் பண்ணால் போதும். டிவைட் பண்ணிங்கன்னா 242 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இது வந்து 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டு, இது வந்து ஆஃப் இயர்க்கான அமௌண்ட்டு. இது வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். 400 + 440 அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா 840 கிடைக்கும். இது 242 வந்து ஆட் பண்ணிங்கன்னா 1082 அப்படிங்கிறது கிடச்சிரும். நம்ம கேட்டிருக்கிறது வந்து கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஒருவேளை டோட்டல் அமௌண்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1082 டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தலாம். ஸோ 35,000க்கு வட்டி வீதம் வந்து 9% எனில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை காண்க. இது ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ பிடிஆர் டிவைட் பை 100. இதை நீங்கள் பர்சன்டேஜ் மெத்தடில் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, அப்படி மறந்துடுச்சு அப்படின்னாக்கா ஃபார்முலா மெத்தட்லேயே ட்ரை பண்ணி போடுங்க. பிரின்சிபல் வந்துட்டு நமக்கு 35,000 கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 9%. இயரும் அவங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஸோ 35,000 இன்ட்டு 9 இன்ட்டு 2. ஓகேங்களா? டிவைட் பை 100. ஸோ ஜீரோஸை கேன்சல் பண்ணுங்கள். 350 இன்ட்டு 9 இன்ட்டு 2 அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6300 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் இந்த கொஷினோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் அமௌண்ட் அவங்க கேட்கல, அதனால இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணால் போதும். தனி வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் என்ன வரும் பாருங்கள். ஏ ஆப்ஷன் 6300ங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தலாம். ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 3:2 எனில் பின்வருவனற்றில் எது உண்மையான எண்ணிக்கையில் உள்ள நபர்களை குறிக்கின்றது அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ரேஷியோவில் 3:2 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து 5 பார்ட். ஓகே, இது மாணவர்கள், இது மாணவிகள். ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நோட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. 5 பார்ட் டோட்டலாக வந்து 5 பார்ட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆப்ஷன்ஸ் வந்து 5ஆல் மீதி இல்லாமல் எது வகுப்படும்? 25 அப்படிங்கிறது தான் வகுப்படும். சரிங்களா? அப்போ 25ங்கிறது தான் சரியான ஆன்சர். உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்களை குறிக்கிறது அப்படிங்கிறது 25 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்தலாம். இந்த கொஷினுக்குலாம் 1 நிமிஷம் கூட தேவைப்படாது, ஈஸியாகவே போட்டலாம். ஸோ இது வந்து விகிதம் இல்லாமல் விகித சமம் அப்படிங்கிறதும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 2 ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதுதான் விகித சமம் அப்படிங்கிறது. பாருங்கள், 7:5ன்னு கொடுத்துட்டாங்க. x:25 அப்படிங்கிறது இதுக்கு விகித சமம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இதை கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? இதுதான் விகித சமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேல்யூஸ் வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 5 × x 7 × 25. 5 × x 7 × 25. ஓகே, நமக்கு எக்ஸு தான் தேவை.
5 நம்ம அடிச்சிடலாம் 5 டைம்ஸு. அப்போ 7 × 5 அப்படிங்கிறது 35 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஏ ஆப்ஷன் வந்து 35 கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்துலாம். எல்லா கொஷினும் கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு 2 கொஷின் தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்பாங்க. மற்றபடி எல்லா கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு தான் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் மணிகளில் கொடுத்துட்டாங்க, ஹவர்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் பார்க்கணும். இது வந்து ஹவர்ஸ்லேயும் இருக்குது, மினிட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மினிட்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் போட்டாகணும் இந்த கொஷினை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பாரி அப்படிங்கிறவங்க 4 மணி நேரமாக, அப்போ 4ங்கிறத நம்ம மினிட்ஸில் மாற்றணும் அப்படின்னாக்கா 60ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும், 240. யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில், அதை மினிட்ஸாக மாற்றணும், நிமிஷமாக மாற்றணும்னா 60ஆல் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வேல்யூஸை மல்டிபிள் பண்ணுங்கள். 240 × 360 டிவைட் பை, ஸோ 240யும் 360 அப்படிங்கிறது நமக்கு 600 கிடைக்கும். ஸோ இதை அப்படியே அடிச்சிடலாம் பாருங்கள். 0 இந்த 0 அடிச்சிரும். ஸோ 36 அப்படிங்கிறது 6 36 அப்படிங்கிறது 24 × 6 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 144 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நிமிடங்களில் இப்போ இருக்குது நமக்கு. ஸோ இந்த நிமிடங்கள் அப்படிங்கிறது, ஸோ இதை நம்ம ஹவர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணணும், ஏன்னா நிமிடங்கள் மட்டுமே கேட்கல இல்லையா. அப்போது 120 அப்படிங்கிறது 2 hours. ஓகேவா? 120 மட்டும் எடுத்துருங்க. அடுத்து மீதி இருக்கிறது 24ங்கிறது நிமிடங்கள். ஓகே, அப்போ 2 hours 24 minutes அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்துலாம். ஸோ 10 நாற்காலிகளின் விலை 4 மேசைகளின் விலைக்கு சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகள் சேர்த்து விலை வந்து 4000ன்னு கொடுத்துட்டாங்க. 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலை என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டாங்க. ஸோ நாற்காலிகள் அப்படிங்கிறது வந்து ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், மேசை அப்படிங்கிறது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 10 நாற்காலிகள் அப்படின்னு சொல்கிறத நம்ம 10xன்னு எடுத்துக்கலாம். ஸோ 4 மேசைகள் அப்படிங்கிறது 4y. ஸோ 2ஆல் கூட அடிச்சிடுங்க. இங்கே 5 இங்கே 2 அப்படிங்கிறது இருக்கும். 5x = 2y. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகளை சேர்த்து விலை கொடுத்துட்டாங்க. ஸோ 15 நாற்காலிகள், எக்ஸ் வந்து நாற்காலிக்கு நம்ம எடுத்திருக்கோம், 2 மேசைகள் அப்படிங்கிறது 2y = எவ்வளோ அமௌண்ட்டு? 4000. ஸோ இதில் நம்ம எக்ஸ் இல்லைனா ஒய் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நாம் அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். அதனால் இங்கே பாருங்கள், 5x அப்படிங்கிறதுக்கு 2y அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ 15x, 2yயோட வேல்யூ வந்து 5x அப்படின்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். 4000. இங்கே வந்து மொத்தமாக 20x இருக்குது, இங்கே 4000 இருக்கும். ஸோ 0 அடிச்சிடுங்க. இங்கே வந்து 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 200 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒய் அப்படிங்கிறது பாருங்கள், இங்கே எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 200 = ஒய் இங்கே இந்த பக்கம் வைங்க, 2 அப்படிங்கிறது கீழே அனுப்பிடுங்க. 2ஆல் அடித்தோம் அப்படின்னாக்கா 100, இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 500ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 200, ஒய்யோட வேல்யூ வந்து 500 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலை தான் கேட்குறாங்க. ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 12 வந்து நாற்காலிகள் அப்படின்னா எக்ஸுங்களா, எக்ஸோட வேல்யூ வந்து 200ன்னு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ்ஸு 3 மேசைகளுக்கு 500. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2400 கிடைக்கும். இங்கே வந்து 1500 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா? இதை டோட்டல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா 3900 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் 4th ஆப்ஷன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு என்னன்னு தான் கேட்டுட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு தொடர் கொடுத்துட்டு அடுத்த உறுப்பு கேட்குறாங்கனாவே
இந்த தொடர் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டா போதும், ஈஸியாகவே போட்டுடலாம். இந்த கொஷின் பாருங்கள், 2 அப்படிங்கிறது வந்து அடுத்த வேல்யூ வந்து 5 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ 5 அப்படிங்கிறது 2ஓட நம்ம ப்ளஸ் ஆட் பண்ணால் +3 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 5 கிடைக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், 5ஓட நம்ம 9 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து +4 பண்ணால் கிடைக்கும். ஸோ அடுத்தது அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள், அந்த மாதிரி கிடையாது. ஸோ அடுத்தது வந்து 10 ஆட் பண்ணால் தான் கிடைக்கும் 19 அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், ஸோ 20 +20 அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சீக்வன்ஸில் ஒரு சீக்வன்ஸாக வரல. ஸோ இந்த லாஜிக் இருக்காது, நம்ம வேறு எதாவது அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ 2ஓட நம்ம 5ங்கிறது எப்படி வரும் பாருங்கள், 2 வந்து டபுள் பண்ணலாம். டபுள் பண்ணோம் அப்படின்னாக்கா 4 + 1 பண்ணாக்கா 5 அப்படிங்கிறது கிடைக்கும் பாருங்கள். ஸோ அடுத்தது பாருங்கள், 5 வந்து டபுள் பண்ணாக்கா 10 அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் -1 பண்ணாக்கா 9ங்கிற வேல்யூ இங்கே கிடச்சிரும் பாருங்கள். இங்கே 5 இருக்கும், இங்கே 9 இருக்கும் இந்த தொடரில். அடுத்தது பாருங்கள், 9 வந்து நம்ம டபுள் பண்ணலாம், 18ன்னு இருக்கும். ஸோ அதோட 1 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ அடுத்தடுத்து நான் பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணுறேன் 1, அடுத்தது மைனஸ் பண்ணுறேன் 1, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து 19 அப்படின்ட்டு கிடச்சிரும். அடுத்தது பாருங்கள், ஸோ 19 வந்து டபுள் பண்ணிங்கன்னா 38ன்னு கிடைக்கும். இதில் -1 பண்ணிங்கன்னா 37 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து லைனாக வருதுங்களா. அடுத்தது வந்து 37 வந்து நம்ம டபுள் பண்ணுறோம், 74. இதோட +1 தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 75 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா, இந்த தொடரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக புரியுதுங்களா. இப்போ பி ஆப்ஷன் தான் 75ங்கிறது சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பார்த்துடலாம். ஸோ ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்ணாடி பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து வலது இடது மட்டும்தான் மாறும், நீங்கள் அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகலாம் தேவையில்லை. ஸோ இது பாருங்கள், இது வந்து இடதுபுறமாக இருக்குங்களா, இப்போ வலதுபுறமாக நம்ம எழுதுவோம். ஸோ ஸ்டில் அப்படிங்கிறத பாருங்கள், STILL. ஓகே, எல் அப்படிங்கிறது நமக்கு எப்படி மாறி இருக்கும் இந்த பக்கம். ஸோ எல்லு, ஐங்கிறது அப்படியே தான் இருக்கும், எஸ்ஸுங்கிறது இந்த பக்கம் வந்திருக்கும். ஓகேவா, இப்படி தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஸோ வலது இடது மட்டும்தான் மாறும் இதில். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்துடலாம். ஸோ இது பாருங்கள், கோடிங் டிகோடிங்கில் இது ஒரு ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. BAY அப்படிங்கிறது 28, அப்போ 1 அப்படிங்கிறது எத்தனை லெட்டர்ஸ் வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க அவங்க. ஸோ BAY அப்படிங்கிறது எழுதுங்க. இதில் பாருங்கள், பிங்கிறது செகண்ட் லெட்டர், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், ஒய்ங்கிறது 24. இதை நம்ம ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணிங்கன்னா 28 கிடச்சிச்சு. அப்போ லாஜிக் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து WON அப்படிங்கிறது பாருங்கள், W அப்படிங்கிறது 23, O அப்படிங்கிறது 15, Nங்கிறது 14. ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 52 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். ஆப்ஷன் பாருங்கள், பி ஆப்ஷன். அடுத்த கொஷின். ஸோ ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பின் ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 65,000 வந்து கடனை வந்து திருப்பி செலுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு மாதத்துக்கு வந்து 400 கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த மாதத்துக்கு வந்து முன்னாடி மாதம் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதை விட 300 ரூபாய் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 400 + 300 அப்படிங்கிறது 700. ஸோ இதே மாதிரியே போயிட்டே இருக்கும் இந்த சீரிஸ். அடுத்து வந்து 300 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 700ஓட 1000 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ போச்சு அப்படின்னாக்கா டோட்டல் அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 65,000 அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதை பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். ஏன்னா அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு வந்து இடைப்பட்ட வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாக்கா சேமாக வரும். 300 அப்படிங்கிறது தான் வித்தியாசம். ஸோ கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இது பெரிய வேல்யூவை எடுத்து போடணுன்னு அவசியம் கிடையாது. இது 4, 2 0 நீங்கள் விட்டு எழுதலாம். 4 + 7 + 10 + எக்ஸெட்ரா. இங்கே 650 அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கூட்டுத்தொடராக நீங்கள் எடுத்து இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா.
ஸோ நம்ம தொடர்ந்து இப்போ என்ன எடுத்திருக்கோம் 4 + 7 + 10 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஈக்குவல் டு 650 அப்படின்ட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வித்தியாசங்கள் வந்து சேமாக வரும் பாருங்கள். ஸோ நமக்கு வந்துட்டு ஸோ ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 20 மாதங்கள் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம கடைசி உறுப்பை கண்டுபிடிக்கணும். கடைசி உறுப்புகள் கண்டுபிடிச்சா தான் நமக்கு சம் ஆஃப் எல்லா கூடுதலை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக லாஸ்ட் உறுப்பை கண்டுபிடிக்கிறேன். T20 = A + n - 1 × D அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. லாஸ்ட் உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான். கடைசி உறுப்பில் A அப்படிங்கிறது முதல் உறுப்பு, 4 அப்படிங்கிறது தான் இங்கே முதல் உறுப்பு, என்னங்கிறது 20 நம்ம எடுத்திருக்கோம். இங்கே 19, 1 மைனஸ் பண்ணிட்டா டிஃப்ரென்ஸ் வந்து 3 அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதை சிம்பிள் பண்ணிவிடுங்க. 4 + 19 × 3 அப்படிங்கிறது 57 கிடைக்கும். ஸோ டோட்டல் வந்து 61. அப்போ நமக்கு T20 லாஸ்ட் உறுப்பு வந்து 61 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து நமக்கு சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ S20 அப்படிங்கிறது ஈக்குவல் டு n/2 A + L. முதல் உறுப்பும் தெரியும், இப்போ கடைசி உறுப்பும் தெரியும், என்னாவது உறுப்பும் நமக்கு தெரியும். 20/2 A அப்படிங்கிறது 4, இங்கே நம்ம Lங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் 61. ஸோ இதை அடிச்சிட்டிங்கன்னா 10 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே 65. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 650 அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? ஆப்ஷன் வந்து நம்ம 20 மாதங்கள் வச்சு போடும்போது நமக்கு சரியான ஆன்சர் கிடைச்சது. ஸோ 10 மாதங்கள் 15 மாதங்கள் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா வராது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து 10 கொஷின் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுவேன். வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் கிளியராக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.